ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இஃப்தார் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். லேயர்ட் கேரமல் டிலைட். இது ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புட்டிங் ட்ரேயில் ஃபஸ்ட்டு சாக்லேட் கேக் பீசஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேக்குக்கு பதிலாக நீங்கள் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கேக்கில் காஃபி சிரப்பை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா காஃபி சிரப் வந்து இதோட கம்மியாக தான் தேவைப்படும். அடுத்த லேயருக்கு நான் விப்பிங் க்ரீம் பவுடரில் ஒரு 1.5 பேக்கெட் எடுத்திருக்கேன். விப்பிங் பவுடருக்கு பதிலாக நார்மல் விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 3/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து ஒரு 1/2 கப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விப்பிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால தான் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா இது வந்து தேவைப்படாது. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு 100 கிராம் க்ரீம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 7 கியூப்ஸ் கிட்ட ஆட் பண்ணுறேன். கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். திக்னஸுக்கு நான் ஜெலட்டின் எதுவும் யூஸ் பண்ணலை. நம்ம சேர்க்குற க்ரீம் சீஸே வந்து திக்காக்கிடும். இதை நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிற கேக் மேலே அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம 3rd லேயரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் ஒரு 3/4 லிட்டர் மில்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துடலாம். பால் வந்து நல்லா கொதித்து வரட்டும். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1.5 பேக்கெட் கேரமல் பவுடர் வந்து சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். கேரமல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஃபேனில் வந்து காட்டிடலாம். ரொம்ப கூல் ஆகக்கூடாது, செட் ஆகிடும். சூடோட நம்ம க்ரீம் மேலே சேர்த்தோம்னா க்ரீம் லேயர் வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கூல் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம க்ரீம் லேயர் மேலே மெதுவாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி இல்லைன்னா டேட்ஸ் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு ஃபுல் லேயராக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இடையிடையில கடிப்படும் போது நல்லா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் பிஸ்தாஷியோ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 2 ஹவர்ஸ் கழித்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். கேரமல் ஃப்ளேவர் ப்ளஸ் சீஸ் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரோட இந்த லேயர்ட் புட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து முக்கியமாக இஃப்தார் டைமில் சாப்பிட செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.